ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் நடந்துகிட்ருக்க சவுத் இண்டியன் பிக்கஸ்ட் பேக்கரி எக்ஸ்போ 2024 அதுக்கு தான் போய் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோஸ் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2021-22 3 டேஸ் நடந்துகிட்ருக்கு. நான் வந்து 21 சாட்டர்டே போய் பார்த்தேன், விசிட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்குமோ அவ்வளவும் நம்ம அந்த எக்ஸ்போவில் பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா இது வந்து விப்பிங் க்ரீம், மாவீஸ்னு ஒரு பிராண்டு, அவங்களுடைய விப்பிங் க்ரீமில் அவங்களோட இதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கவுண்டர் இருந்தது. 3 டயரில் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் வளைச்சி அதுவே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடையதே வந்து டிஸ்பிளே கவுண்டர்லேயே கேக்ஸ் மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து கொஞ்சமாக நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இதை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே எக்யூப்மெண்ட்ஸ் தான். பேக்கரி தேவையான டெக் ஓவன் அப்புறம் பிளெண்டர்ஸு, பெரிய பெரிய பிளெண்டர்ஸ் எல்லாமே இருந்தது. அந்த சைடு அப்படியே போயிட்டு அப்படியே ஜஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. நமக்கு நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக போகும்போது நமக்கு தேவைப்படும். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாமேன்னு ஜஸ்ட் ஒரு விசிட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே சேம் கேக் கவுண்டர் தான். எனக்கு இந்த கேக் மேலேயே தான் அப்படியே கண்ணாகவே இருந்துச்சு. சுற்றி வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா கப் கேக், ஜார் கேக்கு, மூஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா லோட்டஸ் பிஸ்கட் கேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் செக் பண்ணி வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன். பேக்கரி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் அதை தவிர பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கான பேஸு, பாக்ஸஸ் அந்த கம்பெனிஸும் வந்திருந்தாங்க. பேஸஸ்லாம் நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு. பேஸஸ்ஸு ப்ளஸ் கேக் பாக்ஸு, அப்புறம் அந்த கேக் கவர்ஸ், அந்த மாதிரி கம்பெனிஸும் வந்திருந்தாங்க. பட் அது ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட் அந்த கம்பெனிஸும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா கர்ட், நம்ம ஹோம் பேக்கர்ஸோட ஒரு ட்ரீம்னு சொல்லலாம், நெக்ஸ்ட் ட்ரீம்னு. ஸோ அந்த ரிலேட்டடாக கர்ட் ரெடி பண்ணி கொடுக்குற அந்த கம்பெனிஸும் இருந்தது. இது டெக் ஓவன் பார்த்துக்கோங்க. இது வந்து சிங்கிள் டெக் ஓவன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதையும் ஒரு வீடியோவை ஷூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சேம் இது வந்து ஃபுல் செட்டப் பேக்கரி, கேஷ் கவுண்டரு, டிஸ்பிளே, ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிவரி பாயிண்ட்ஸ்னு ஃபுல் செட்டப் பண்ணி கொடுக்குற அந்த கம்பெனிஸும் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் சேம் வந்து டிஸ்பிளே ஃப்ரிட்ஜு தான். இந்த கேக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மாடல்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ ஹோம் பேக்கராக இருக்கவங்க தான் தெரியும் நியூ மாடல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அதுக்காக எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் பையன் வந்து அவங்க ஒரு பில்ஸ்பெரி அவங்க கம்பெனி வந்திருந்தாங்க. அவங்க கூட சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாப்படி. ஸோ அதையும் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பாய் சொல்லிவிட்டு அவனும் கிளம்பிட்டாப்படி. அதுக்கப்புறம் சுற்றி நிறைய ஹால்ஸ் இருந்தது. பேக்கிங் ரிலேட்டடாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கரிக்குள்ளே தான். ஹோம் பேக்ஸ் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் லெவல் திங்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் நான். இதுவும் சார்ட் கர்ட்டு தான், அதுவும் இருந்தது. இது வந்து நியூ டிசைன் இருந்தது. ஸோ அதையும் நான் லைட்டாக ஷூட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்து நியூ டிசைன் எடுக்கிறது தான் பெரிய ஒரு சவால்னே சொல்லலாம். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் யூனிக்காக கொடுக்கணும்னு பார்த்து பண்ணுவோம். ஸோ இந்த மாடல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் க்ளோஸாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் பேக்கர்ஸ் ஒரு டைமாவது போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய்.